வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியா பதவியேற்ற பிறகு கண்டிப்பா ஜியோ பாலிடிக்ஸ்ல பலவிதமான காமெடி ஷோ, இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கணிச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, இந்த குழந்தைங்க தப்பு பண்ணி பெரியவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு பெற்றோர்கள் நீ இந்த தப்பு பண்ணலதானே அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. உடனே அது ஒரு ஹிண்டா குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு ஆமாமா நான் பண்ணல அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்லயே நடந்திருக்கு. சோ இதை பத்தி மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமான ஒரு சில தகவல்கள் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரம்போட மேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 3 வீடியோலயுமே நான் சொல்லியிருக்கேன். அதாவது மிகப்பெரிய ஒரு ட்ரேட் வாரம் ட்ரம்ப் தொடங்கி இருக்காரு. சோ தொடங்கின பிறகு திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு நாங்க பாஸ் பண்றோம், ஒரு 90 நாட்களுக்கு இந்த விஷயங்களை பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சீனாவை தவிர அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜோ பைடன் கடைசியா ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு வருடத்துல இருந்து இப்ப ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்க ரெசிபோக்கல் டாரிஃபைக்கும் பாத்தீங்கன்னா 245% சீனா மேல போட்டிருக்காங்க. சீனா கடும் கோபத்துல இருக்காங்க. அவங்களும் நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு, பொருட்கள் வாங்க மாட்டோம், போயிங் நிறுவனத்தோட கான்ட்ராக்ட் கேன்சல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல ஐயா சாமின்னு அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இந்த 90 நாட்களுக்குள்ள, செப்டம்பர் அக்டோபருக்குள்ள நம்ம எப்படியாவது ட்ரேட் டீலை போட்டுறணும் அப்படின்ற ஒரு முடிவுகள் இருக்காங்க. இந்தியா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது கூட்டாளி நாடு சொல்லப்படுற இந்த வெஸ்டர்ன் நாடுகளே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆஹா நம்மளும் முந்திக்கணும், என்ன இந்தியா பண்றாங்களோ அதே வேளையில இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி இந்த ட்ரேட் டீலை ஏதாவது போடணும் அப்படின்றதுக்காக இப்ப மெலோனி அவர்கள், இத்தாலியோட தலைவர் மெலோனி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு. இந்த சந்திப்புல அவங்க இறங்கின உடனே, அமெரிக்கால இறங்கின உடனே இந்த ட்ரம்ப் எப்படி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற ஒரு கேம்பெயினை தொடங்கினாரோ அந்த மாதிரி அவங்க இறங்கின உடனே ஊடகம் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா, என்னோட கோல் ஒண்ணுதாங்க, மேக் வெஸ்ட் கிரேட் அகைன். அதாவது அமெரிக்கா இல்ல, மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களா ஒன்னாதான் இருக்கோம், டுகெதரா நாங்க, அதாவது ஒன்றிணைந்து நாங்க பலவிதமான விஷயங்கள் பண்ணுவோம்ன்றத அவங்க காட்டுறாங்க. சரி இருந்துட்டு போட்டும், அது தப்பு இல்லை. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மெலோனி அவர்களும் இந்த ஊடகங்களை சந்திக்கிறாங்க. பொதுவா இந்த ஓவல் ஆபீஸ்ல அவரோட அவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல அப்படியே ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வார் இல்லையா ட்ரம்ப். சோ அந்த மாதிரி 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பதில் சொல்றாங்க. அந்த பதில் ஒருத்தர் ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க யூரோப்பியன் யூனியனை பாரசைட்ஸ் சொன்னீங்களே, ஒரு ஒற்றுமைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அப்படி சொன்னீங்களே, சோ இப்ப நீங்க எப்படி மெலோனியோட பேசுறீங்கன்னு அவர் கேள்வியை கேட்கிறாரு. முழுசா முடிக்கிறதுக்குள்ள மெலோனி உடனே உள்ள புகுந்து, அவர் அப்படிலாம் சொல்லதானே அப்படின்னு ட்ரம்ப் பார்த்து கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரி நீங்க யூரோப்பியன் யூனியன் பாரசைட் சொன்னீங்களா, உடனே ட்ரம்ப் உஷாராயிட்டு உடனே ஆமா சொல்லல, பட் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு மொத்தமா மாத்திட்டாரு. சோ இது இப்ப இந்த காணொலி இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல. சோ இந்த மாதிரியான சமாளிக்க வைக்கிற விஷயங்கள் வேற. இப்ப கிட்டத்தட்ட ஒரு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, மெலோனி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப்புக்கு எப்படியாவது காப்பாற்றணும் இந்த கேள்வியில இருந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சொன்னாரா இல்லையா அப்படின்ற கேள்விகள் தான் நமக்கு எழுது. சோ யூரோப்பியன் யூனியன் மேலேயும் ஒரு கோபத்துல இருந்தார். அதாவது அவங்களும் இந்த அளவுக்கு டாக்ஸ் போடுறாங்க, நம்மளும் இப்ப டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி தான் ஒரு ரெசிபிகல் டாரிஃப் யூரோப்பிய நாடுகளுக்கும் போட்டாரு. இருந்தாலும் இப்ப கொஞ்சம் டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்திருக்காங்க மேலனி. சரி ஊடகங்கள் மத்தியில எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப இது அவரு ஏற்கனவே ஒரு லீக்டு மெசேஜ் மூலமா, ஒரு சிக்னல் சாட் அப்படின்ற ஒரு லீக்டு மெசேஜ் மூலமா இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அட்லாண்டிக்ன்ற ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க. சோ இத மேற்கோள் காட்டி இது ஒரு ரூமர் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொன்னாலும் இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. சோ இதன் அடிப்படையில இப்ப இந்த இத்தாலியன் மீடியா பர்சன் ஜெர்னலிஸ்ட் இந்த கேள்வி கேட்டதை அழகா சமாளிச்சிட்டாங்க மெலோனி அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ இப்போதைக்கு டேமேஜை கண்ட்ரோல் பண்ற வேலைகளை தொடங்கி இருக்காங்க ஒட்டுமொத்த நாடுகளும். ஆனா சீனாவுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. சோ இப்ப இந்தியாவை அவங்க பயன்படுத்திக்கிட்டு
இந்தியா இந்த மார்ச் மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை அதிகரிச்சிருக்காங்க. எப்ப ஏப்ரல்ல இருந்து அதிகமாக்கிடுவீங்க, நீங்க இப்பவே அனுப்புறோம்னு மார்ச் மாசத்துல அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்காவுக்கு. சோ இதன் மூலமா இந்தியாவை பேக் டோரா வச்சுக்கிட்டு இந்தியால இருந்து பொருட்கள் ரா மெட்டீரியல் கொடுத்துட்டு அப்படி இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற வேலைகளை வந்து தொடங்கலாம் சீனா அப்படின்ற ஒரு கருத்துக்கள் எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. சோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா நேற்று வீடியோல ஒரு சின்னதா ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தேன். பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தாரு. அதாவது ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசினாரு. இந்த மத கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஒரு தேச உணர்வை தூண்டுற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து ஒரு ஃபோரம்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு. பிரதமர், அதாவது பாகிஸ்தான் பிரதமர், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்கள்லாம் வந்து சொன்னாரு. அதை பத்தி நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அது குறிப்பா அவர் வந்து இந்த டூ நேஷன் தியரி எப்படி உருவாச்சு, டூ நேஷன் எப்படி உருவாச்சு, இந்துக்களும் நம்மளும் ஒன்னு இல்ல, எங்களோட பழக்க வழக்கங்கள் வேற, எங்களோட நடைமுறைகள் வேற, எல்லாமே வேற இருக்கும்போது நாங்க எப்படி ஒன்னா இருப்போம். சோ அதனால நாங்க வந்து இரு நாடுகளே அதனால தானே உருவாச்சு. நம்மளோட முப்பாட்டம் பாட்டெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவல்ல போராடி தானே இந்த பாகிஸ்தானை பிரிச்சு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்து இந்தியா பதிலடி கொடுத்தாங்க. நீங்க உங்களோட ரிலேஷன், உங்களோட உறவு அப்படின்றது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட முடிஞ்சிச்சு, நீங்க அதை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்க உறவு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இந்திய தரப்புல வந்து எம்இ ஸ்போக் பர்சன் வந்து தெரிவிச்சாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஜெனரலோட கருத்து இந்தியால அமைதியை வந்து தூண்டுறதுக்கு, அதாவது அமைதி தன்மையை வந்து இப்ப இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல, இந்த இன்னும் வேற ஏதாவது பிரச்சனைகளை வந்து தூண்டுறதுக்கான வேலைகளை வந்து செய்யறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வருது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப மொத்தமா இந்தியால வந்து அமைதிகள் திரும்பி எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாவுமே நிறைய மாறுபட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் அடிபாதாரத்துல இருக்காங்க. பொலிட்டிக்கலா அவங்களால எந்த ஒரு விஷயங்களும் சர்வதேச லெவல்ல கொண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்தை ரொம்ப கேவலமா இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவத்துல யாரும் சேர்றதுக்கும் முன்வரத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவத்துக்கு பயங்கரவாத இயக்கமே பரவலன்ற அளவுக்கு இன்னைக்கு டிடிபில அதிக அளவுல ஆட்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ரிப்போர்ட் சொல்லுது. பலூச்சிஸ்தான்ல வந்து அந்த அளவுக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறனால இப்ப ரொம்ப தெளிவா இன்னைக்கு அரசியல்ல வந்து கையில் எடுத்திருக்காரு இந்த பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல். சோ இது வந்து எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் வந்து நேம் அறிவிக்கப்படாம சொல்ற விஷயங்கள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, மக்களை வந்து தூண்டி விடணும். சோ எப்படி நாடு அப்படின்றது பிரிஞ்சது, மத ரீதியா பிரிஞ்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல இப்படி இருக்கக்கூடாதுன்னு ரெண்டு மெசேஜ் ஒரே நேரத்தை சொல்றாரு. ஒன்னு மக்களுக்கு, இன்னொன்னு காஷ்மீர்ல இருந்து உருவான அமைப்புகள் இன்னைக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த டோரை திருப்பி ஓபன் பண்றதுக்கான வேலைகளை இவர் கனகச்சிதமா பண்றாரு. சோ இப்ப இந்த தூண்டுதல்னால இன்னும் ரெக்ரூட் பண்றதுக்கு அழகா இருக்கும், வசதியா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. இந்த டைமிங்க பாருங்க, இந்தியால இந்த வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ இதையும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நேரடி அரசியல்ல குதிச்ச மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் ரொம்ப அழகா இந்த காய்களை நகர்த்தி இருக்காரு அப்படின்றதான் இவர் தெரிவிக்கிறாங்க. சோ இந்த அட்டெம்ப்ட் வந்து கண்டிப்பா டீஆக்டிவேட் ஆன பாகிஸ்தான் பேஸ்டு இந்த பயங்கரவாத குரூப்பை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான வேலைகள் தான் இவர் செய்யறாரு அப்படின்னு தெளிவா இப்ப இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்ல வந்து சொல்றாங்க. நம்மளும் இதை பத்தி நான் நேத்து வீடியோலையும் இதேதான் காரணங்கள் இருக்கும்ன்றத தெரிவிச்சேன். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சிச்சு. பாகிஸ்தான் ராணுவம் அந்த அளவுக்கு டிடிபி கிட்ட நார்த்லயும் சவுத்ல பலூச்சிஸ்தான் கிட்டையும் அடி வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க கிட்ட இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நிலைமை வேற அளவுக்கு மாறி இருக்கும். ஏர்ஃபோர்ஸ் இருந்துமே அவங்க வந்து முக்கியமான போஸ்ட், பலூச்சிஸ்தான்ல முக்கியமான போஸ்ட்டை கைப்பற்றினாங்கன்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். 1000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க. இந்த செய்திகள் எல்லாமே வந்து டேட்டா பாகிஸ்தான் தரப்புல இருந்தே வெளியிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் ஊடகங்களே வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1500 வீரர்களை வச்சு 1500 பயங்கரவாத அமைப்புகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்கொண்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து
பயத்தை வெளியில் காட்டாம அவரு ஏதோ ஒரு கருத்தை வெளிக்காட்டுறதுக்கு முயற்சி பண்றாருன்றது தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இங்க இருக்கிற பிரச்சனைகள், இங்க இருக்கிற இஸ்லாமிய இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்னால வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இந்த மற்ற இடத்துல நடக்கிற பிரச்சனைகளை கண்டு இந்த கொசுத்தொலை தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த பக்கம் பங்களாதேஷ் என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மைனாரிட்டிஸை கண்டு எங்களுக்கு ரொம்ப கொதிச்சு போயிருக்கும், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, மைனாரிட்டிஸ் இந்த அளவுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை வச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு வருத்தத்தை வெளிக்காட்டுற மாதிரி பங்களாதேஷோட அரசாங்கம் தரப்புல முக்கியமான அதிகாரிகள் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதுக்கு இந்தியா முதல்ல உங்க உள்நாட்டில் இருக்கிற இந்த மைனாரிட்டிஸை கவனிங்கயா, அவங்களுக்கே எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் இறந்திருக்காங்க, அதை பத்தி எதுவும் யோசிக்காம நீங்க இங்க நடக்கிற விஷயங்களை பத்தி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கருத்துக்களை இந்தியா அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் இன்னொரு செய்தியை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க. எனக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான உறவுகள் நிறைய மாற்றம் எழுந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாற்றம் நம்மளோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா திரிகோணமலையில இந்தியா இப்ப எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜான பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களோட கைகள் ஓங்கி இருக்கு அப்படின்றதான் தெரியும். ஆனா தொடர்ந்து பாகிஸ்தான் நேவி இருக்கு பாருங்க, கடற்படை அந்த மலை ஓரமா நாங்க ஒரு ட்ரில் கண்டக்ட் பண்ணோம்ன்ற ஒரு கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. இந்தியாவும் அதுக்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா பதில் சொல்லாம அமைதியா இருந்த இலங்கை இன்னைக்கு அமைதியா இந்த விசிட்டுக்கு அப்புறம், பிரதமர் மோடி அவர்களோட விசிட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் கோஆபரேஷன் போட்டிருக்கனால இந்த ஒரு முடிவுகளை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஒரு அடி கிடைச்சிருக்கு. பேக்டோர்ல நம்ம உள்ள ஊடுருவலாமே, ஏற்கனவே நீங்க இந்த பாகிஸ்தான் வழியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா நீங்க இந்த போதைப் பொருட்களை இலங்கை மூலமா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க இந்தியாவை அனுப்புறதுக்கு, அதையும் தடுத்தாச்சு. இப்ப அடுத்த ரூட்டை போடுறதுக்கான முயற்சிகளாக தான் நமக்கு தெரியுது. ஸோ எப்படி அப்படின்றத நம்ம பொறுத்தது பார்ப்போம். இதை இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமா நம்ம சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம், இல்லை டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மெசேஜ் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.